முதல்வர் செல்லும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவரின் தனி பாதுகாவலராக செல்லும் நபர் குறித்து கவனம் பெற்று வரும் நிலையில் அதிமுக அது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் கட்சி தொடங்கி பிரச்சாரம் செய்வதிலிருந்து ஆட்சியை பிடித்த பிறகு நடக்கும் நிகழ்வுகளிலும் அரசால் வழங்கப்படும் பாதுகாப்பு வளையங்களை விட பிரதானமாக தனி பாதுகாவலராக இருப்பவரே கவனம் பெறுகிறார். இவரது பெயர் நயீம் மூசா. செலிபிரிட்டிகளுக்கான பாடிகார்டாக இருந்தவர் துபாயை அடிப்படையாக கொண்ட பிரபலங்களுக்கான பாதுகாவலர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ஹாலிவுட், பாலிவுட் என பல நடிகர்களுக்கு இந்நிறுவனம் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. விக்கிரவாண்டி மாநாடு தொடங்கி ஆரம்பத்திலிருந்து விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கி வரும் இவர் தற்போது அவரின் நம்பிக்கைக்குரிய நபராகவும் மாறியிருக்கிறார். இந்நிலையில் இதுகுறித்து அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், கோர்செல் உள்ளிட்ட பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருவது ஏன்? மாநில காவல்துறையினர் வழங்கும் பாதுகாப்பு மீது முதல்வருக்கே முழு நம்பிக்கை இல்லையா? அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத ஒருவர் பாதுகாவலர் என்ற பெயரில் அவரது நிழலாக தொடர்ந்து செயல்படுவது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதா? அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் எந்த விதிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறார்? பாதுகாப்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பான இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்குமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். சரி, எம்பி இன்பதுரை குறிப்பிட்ட கோர்செல்லை பொறுத்தவரை எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் இருப்பார்கள் என்று பார்க்கும்போது இந்த ஆட்சியை பொறுத்தவரை 140 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோர்செல்லின் தலைமை அதிகாரியாக தர்மராஜன் IPS பதவி வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.